ஒரு 10 மாத குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, அழகா சிரிக்கும். ஆனா, இந்த குழந்தை பல்வேறு நபர்களோட வாழ்வை ஒளிர செய்திருக்கிறது அப்படின்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அதேபோல ஒரு துயரமான சம்பவத்துல ஒரு பெற்றோர் எடுத்த முடிவு இன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை நபர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா மாறி இருக்கு. யார் அந்த தெய்வீக குழந்தை? யார் அந்த பெற்றோர்? அத குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரள மாநிலத்துல மிகவும் உன்னதமான ஒரு நகரம், ஒரு மாவட்டம் அப்படின்னு சொன்னா அது பத்தனம்திட்டா. ஏன் அப்படின்னா, அங்கதாங்க நம்ம சபரிமலை இருக்கு. ஐயப்பன் கோவில் உள்ள ஒரு மாவட்டம் தான் பத்தனம்திட்டா. பத்தனம்திட்டாவுல மல்லப்பள்ளியில ஒரு குடும்பம் வசித்து வருது. அவர்தான் அருண் ஆபிரகாம் செரின் தம்பதியினர். அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை, பெண் குழந்தை ஆலின் செரி ஆபிரகாம் அந்த குழந்தையோட பேரு. 10 மாத குழந்தை. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செரினான் ஜான் தன்னுடைய தாய் தந்தையரோட தன்னோட 10 மாத குழந்தையோட கார்ல பயணிக்கிறாங்க. இவங்க கோட்டயத்துல இருந்து திருவள்ளா நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த திருவள்ளா பத்தி சொல்லும்போது, திருவள்ளான்றது சுற்றுலா நகரம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ வல்லபா அப்படின்ற விஷ்ணு திருத்தலம் இருக்கு. இதுல இரவு முழுவதும் கதகளி நடைபெறக்கூடிய ஒரு திருத்தலம் ஆகும். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தேவாலயங்கள், வரலாற்று பெருமை கொண்ட தேவாலயம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அருகாமையில அரண்மனை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இந்த திருவள்ளா. இப்படிப்பட்ட பகுதிக்கு போகும்போதுதான் அவங்க பாத்தீங்கன்னா அந்த எம்சி சாலையில போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது பள்ளம்ன்ற இடத்துல இந்த கார் மீது மற்றொரு கார், எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளானதுல 6 இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருந்தவர்களை காவல்துறையினர் உடனடியா அந்த இடத்துக்கு மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஊரான சமணாச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சமணாச்சேரியில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மீண்டும் அவங்க உயர் சிகிச்சைக்காக திருவள்ளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்க இந்த 3 பேரும் லேசான காயத்தோட உயிர் தப்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த 10 மாத குழந்தை சீரியஸ் ஆயிடுது. ரொம்ப கடும் விபத்துக்குள்ளானதுனால அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை தேவைப்படுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொச்சின்ல இருக்கக்கூடிய அமிர்தா மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அங்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு வார காலம் அந்த மருத்துவமனையில அந்த குழந்தை அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட எந்தவித முன்னேற்றமும் இல்லை. சரியா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அந்த குழந்தை மூளைச்சாவு அடைகிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்றாங்க. பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை ஒரே குழந்தை, அவங்க அவ்வளோ பாசமா வளர்த்திருக்காங்க. அவங்களால இந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியல. துயரமான செய்தி. கண்ணீரும் கம்பளையுமாக அருண் ஆபிரகாமும் செரின் ஜான் ஆபிரகாமும் நிக்கிறாங்க. அவங்களால அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்லை.